பிரைஸலோட எல்லாம் நல்லா இருக்கீங்க. கத்துக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கு. ஏசப்பா அதை எப்போதும் விரும்புறாரு. இன்னைக்கு கூட ஏசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, கரத்தின் கீழ் அடங்கியிருங்கள். ஆமேன். யாருடைய கரத்தில் நாம் அடங்கியிருக்க வேண்டும் என்றால், ஏசப்பாவுடைய கரத்தில் அடங்கியிருக்கும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஆமே. வசனம் முழுமையாக சொல்கிறது, ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமே. மகேஷ், நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சாந்தி, நிச்சயமாக ஆண்டு உங்களை உயர்த்துவார். ஆமேன். அதனால கவலைப்படாதீங்க. ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆமேன். கர்த்தர் நமக்கென்று நேரங்களையும் காலங்களையும் அவர் வைத்து இருக்கிறார். அவே அதனால சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க தொழில்ல, உங்க ஊழியத்துல ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். ஆமேன். ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலையை அவர் உயர்த்துவார். அதுவரைக்கும் ஆண்டவருடைய கரத்திற்கீழ் அடங்கியிருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வேலையின் ஆசீர்வாதங்களையும் செழிப்பையும் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சுத்தி, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வாதங்களை தருவார். நாம் ஏன் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் நம்பும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் தலையை உயர்த்துவார். அதுவரைக்கும் பொறுமையாக காத்திருங்கள், ஜெபத்தில் காத்திருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உயர்த்தி அழகு பார்ப்பாராக. ஆமென். God bless you.